இருசக்கர வாகனம், கார், ஆட்டோ, பேருந்து, ரயில், இவ்வளவு ஏன் விமானம் வரை எந்த வாகனத்தை கொடுத்தாலும் அத்துப்படி என கூறும் அளவுக்கு பெண் ஓட்டுநர்கள் கைதேர்ந்தவர்களாகி வருகின்றனர். அந்த வரிசையில் கேரளாவைச் சேர்ந்த 70 வயதான ராதாமணி அம்மாள் கனரக லாரி, புல்டோசர், கிரேன் என பல்வேறு வாகனங்களை அசால்ட்டாக இயக்கி அனைவரது கவனத்தையும் பெற்று வருகிறார். இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை இயக்குவதற்காக முறையான பயிற்சி பெற்று 11 வகையான வாகனங்களை இயக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளார். கேரளாவில் கனரக வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்ற முதல் பெண் என்ற சாதனைக்கும் ராதாமணி பாட்டி சொந்தக்காரர். டிரைவரம்மா என அப்பகுதி மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ராதாமணி பாட்டி இளம் பெண்களுக்கு உந்து சக்தியாக திகழ்கிறார். இருநாட்டு உறவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறி வங்கதேச நடிகை மேக்னா ஆலம் அந்நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கதேசத்தின் பிரபல மாடல் அழகியான மேக்னா ஆலம் பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கதேசத்தில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரியை மேக்னா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே திருமணமானவர் என கூறப்படும் நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள சவுதி அரேபிய தூதரக அதிகாரியை நடிகை மேக்னா ஆலம் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கு அந்த அதிகாரி மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வங்கதேசம் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான இருநாட்டு உறவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி நடிகை மேக்னா ஆலமை சிறப்பு அதிகார சட்டத்தின் கீழ் வங்கதேச காவல்துறையினர் நள்ளிரவில் கைது செய்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். போதைப் பொருள் பயன்படுத்தும் நடிகர் நடிகையரோடு இணைந்து பணியாற்றப் போவது இல்லை என மலையாள நடிகை வின்சி அலோசியஸ் தெரிவித்துள்ளார். படம் ஒன்றில் நடித்தபோது சக நடிகருக்கு தனது உடையில் பிரச்சனை இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை உட்கொண்ட அவர் உடையை சரி செய்கிறேன் என பொதுவெளியில் முன்வந்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். கேரள நடிகர்கள் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் வின்சி அலோசியஸ் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி வழங்கியதால் ஓரிரு நாட்களில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரை அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. அப்போது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரில் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. மேலும் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்ததுடன் ராஜேந்திர பாலாஜியை விசாரணைக்கு உட்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு சமர்ப்பித்த கோப்பின் மீது ஆளுநர் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. சேலம் பேருந்து நிலையத்தில் இளம்பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அவருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு அதே கத்தியால் கைகளை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இளைஞரும் இளம்பெண்ணும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்தது தெரியவந்திருக்கிறது. தமிழக அரசின் புதிய வரி விதிப்பை கண்டித்து கிரானைட் கிரஷர் கல் குவாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய வரி விதிப்பு முறையை ரத்து செய்ய வேண்டும், பழைய கனமீட்டர் அளவில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிரானைட் கல்குவாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரானைட் கிரஷர் கல்குவாரிகள் மூடப்பட்டுள்ளன. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருப்பதால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 2வது நாளாக லாரிகள் வேலை நிறுத்தம் தொடர்வதால் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். போராட்டம் இன்றும் தொடர்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் வர்த்தகமும் முடங்கியுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தூய்மை பணியாளர்களுக்கான தமிழக அரசு திட்டத்தில் ஊழல் நடப்பதாகவும் அதில் காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பிருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார்.
இதற்கான ஆதாரம் என்று சில ஆவணங்களையும் வெளியிட்டார். இதனையடுத்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சவுக்கு சங்கரின் வீட்டில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி தூய்மை பணியாளர்கள் சீருடையுடன் அத்துமீறி நுழைந்த சிலர் பொருட்களை அடித்து உடைத்து வீடு முழுவதும் கழிவு நீரையும் மனித கழிவையும் கொட்டிச் சென்றனர். இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கும் என்று அஞ்சுவதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் 21 பேர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 12 வாரங்களுக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மாணவனை சீர்திருத்த குழுமத்தில் வைக்க இளஞ்சிறார் நீதிபதி குழுமம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தகுதியான நபர்களை கொண்டு மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நிலம் வாங்கி விற்பனை செய்த விவகாரத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியதோடு மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 2018இல் குருகிராமில் 3.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி விற்பனை செய்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணைக்கு ராபர்ட் வத்ரா நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரானார். ஜம்முவில் வரும் 19ஆம் நாள் நடைபெறும் விழாவில் கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். முதல் நாளில் ஸ்ரீநகர் காத்ரா இடையே 2 மார்க்கங்களிலும் சேவைகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக செவ்வாயன்று காத்ரா சங்கல்தன் இடையே வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரதமரின் பயணத்தையொட்டி ஜம்முவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு மே 3ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ளது. 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த பிறகு மக்கள் நடவடிக்கை கட்சியை தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறது. வரும் தேர்தலிலும் அக்கட்சியை வெற்றி பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுதிர்மான் கோப்பைக்கான சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய ஆண்கள் அணிக்கு லக்ஷயா சென்னும் பெண்கள் பிரிவில் PV சிந்துவும் தலைமை வகிக்க உள்ளனர். சுதிர்மான் கோப்பைக்கான தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்கி மே 4ஆம் தேதி வரை சீனாவின் சியாமின் நகரத்தில் நடைபெறவுள்ளது. கேரள மக்களின் அன்பும் அரவணைப்பும் தன்னை நெகிழச் செய்துவிட்டதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூரில் கலை மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது. அதில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனோடு நடிகர் சிவகார்த்திகேயன் பங்கேற்றார். இதுகுறித்து நன்றி தெரிவித்துள்ள அவர் இந்நிகழ்வு மறக்க முடியாத நினைவாகிவிட்டதாக கூறியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராவது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரை ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டன. இதற்கிடையே பீகாரில் ஆளும் கூட்டணியை வீழ்த்த சிறு கட்சிகளை இணைத்து காங்கிரஸ் கூட்டணி வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என பசுபதி குமார் பரஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம்தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். நாட்டின் மொத்த விலை பணவீக்க விதம் 6 மாதங்களில் இல்லாத அளவு குறைந்து 2.05 விழுக்காட்டை தொட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விலை கணிசமாக குறைந்ததே ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் குறைய முக்கிய காரணமாக அமைந்ததாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் உற்பத்தி பொருட்கள் விலை அதிகரித்து காணப்பட்டதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனை அடுத்த ஆண்டில் 60 லட்சமாக அதிகரிக்கும் என இந்த வர்த்தகத்தில் உள்ள ஸ்பின்னி நிறுவனத்தின் நிறுவனர் நீரஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதிய கார்கள் விலை மிக அதிகளவு உயர்ந்துள்ளதே இதற்கு காரணம் என்றும் அவர் விளக்கினார். புதிதாக கார் வாங்குபவர்கள் அதனை பயன்படுத்தும் சராசரி காலம் 8 to 5 ஆண்டுகளாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் வாகன உற்பத்தி கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்திருக்கிறது. 2024-25ஆம் ஆண்டில் 43 லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் இது முந்தைய ஆண்டை விட 2 விழுக்காடு அதிகம் என்றும் வாகன உற்பத்தியாளர் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. புதிய மாடல்களில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதே அவற்றின் விற்பனை அதிகரிக்க காரணம் என்றும் சியாம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகையானது தொடர்ந்து 14வது ஆண்டாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வாழும் வெளிநாட்டினரையும் உள்ளடக்கிய மக்கள் தொகையானது 5,50,000 வரை குறைந்து தற்போது 12.3 கோடியாக உள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் கூறியுள்ளது. ஜப்பானில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கு ஏற்படும் புரோஸ்டேட் புற்றுநோயை உமிழ்நீர் பரிசோதனை மூலம் கண்டறியும் புதிய நடைமுறையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். வழக்கமான ரத்த பரிசோதனையை விட உமிழ்நீர் பரிசோதனையில் துல்லியமாக புற்றுநோயை கண்டறிய முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பரிசோதனையை வீட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பு என இதனை கண்டறிந்த லண்டன் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஈராக் நாட்டில் 1980 ஆண்டுகளில் பேரீச்சை மரங்கள் போரின் போது பெரிதும் அழிக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசின் தீவிர முயற்சியால் அவற்றின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பாரம்பரிய பேரீச்சை மற்றும் வெளிநாட்டு ரக பேரீச்சை விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈராக் விவசாயத்துறை அதிகாரி முகமது அல் குசாய் தெரிவித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு முன் 1 கோடி பேரீச்சை மரங்கள் இருந்த நிலையில் தற்போது 2 கோடியே 20 லட்சம் பேரீச்சை மரங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அர்ஜென்டினா நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வந்த யானை அருகே உள்ள பிரேசில் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அர்ஜென்டினாவில் விலங்கியல் பூங்காவில் சிறிது பகுதியில் வசித்து வந்த இந்த யானை இனி பிரேசிலில் 2000 ஏக்கர் பரப்பளவுள்ள இயற்கையான வனப்பகுதியில் தன் வாழ்க்கையை தொடரவுள்ளது. 5 நாட்களுக்கு 2800 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்க வேண்டியிருப்பதால் அதற்கு தயார்படுத்தும் விதத்தில் யானைக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய இரட்டை எரிபொருள் சரக்கு கப்பலை சீன அரசு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. டீசலோடு LNG எனப்படும் திரவ வடிவ இயற்கை எரிவாயுவிலும் இக்கப்பல் இயங்கும். சூப்பர் கிங் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 2,20,000 டன் எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது. ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 20,000 கடல் மைல்கள் இக்கப்பல் நிற்காமல் செல்லும். பொலிவியா நாட்டில் 2500 கிலோ கொகைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பொலிவியா நாட்டின் மர்பன் மற்றும் எகுமா மாகாணங்களில் போதைத் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் சோதனைகளில் ஈடுபட்டனர். அதில் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான 2500 கிலோ கொகைன் போதைப்பொருள் சிக்கியது. இவை தவிர 4 துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிக நேரம் சிறுநீரை அடக்குவது பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு வித்திடும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் சிறுநீரை அடக்கும் நிலை ஏற்படுவதாக பலரும் சொல்ல கேட்டிருப்போம். அவ்வாறு செய்தால் சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்றும் சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக சிறுநீரகம் செயலிழக்கும் நிலை கூட ஏற்படலாம் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நடப்பு பாகிஸ்தான் பிரீமியர் லீக் தொடரில் தடுமாறி வரும் பாபர் அசாம் விராட் கோலியை கண்டு கற்க வேண்டும் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பசத் அலி தெரிவித்துள்ளார். பெஷாவர் அணிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள பாபர் அசாம் தொடர்ந்து ரன் குவிக்க தவறி வருவது குறித்து பேசியுள்ள பசத் அலி, விராட் கோலி போல கேப்டன் பதவியை துறந்து ஒரு மட்டையாளராக மட்டும் பாபர் அசாம் விளையாடுவது அவருக்கு மட்டுமல்ல அணிக்கும் நன்மை பயக்கும் என தெரிவித்துள்ளார். உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வரும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளியின் மாதாந்திர செலவுகளுக்கு மற்றொரு முன்னாள் வீரர் கவாஸ்கர் நிதியுதவி தர தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவாஸ்கர் நடத்தி வரும் சாம்ப் பவுண்டேஷன் மூலம் மாதந்தோறும் 30,000 ரூபாய் குடும்ப செலவுகளுக்காகவும் 30,000 ரூபாய் மருத்துவ செலவுகளுக்காகவும் வழங்கப்படுகிறது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கிறதே தவிர கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமித்ஷா பேச்சு குறித்தும் விளக்கமளித்தார். வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றது. ஆமா, இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டது. அதிமுக ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்க இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, அருகதி இல்ல. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். அன்னைக்கு நடந்த ரெண்டு அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு
மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதாவதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க பாமக தலைவர் அன்புமணி மறுத்துவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு முகூர்த்த பந்தல்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். இந்தியா அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் போட்டு அரசாணைகள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் செயலாளர் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுவதுமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் அரசாணைகளை இனி தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் சுற்றாணை குறிப்புகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துறையின் தலைமை அலுவலகங்களில் இருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துரைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள் அனைத்து இடங்களிலும் தமிழில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தை தொடர்கின்றனர். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். 5வது நாளாக நேற்று கருமத்தம்பட்டி பகுதியில் 300க்கும் அதிகமான விசைத்தறி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக வியாபாரிகள் சங்கத்தினரும் ஒருநாள் கடை அடைப்பில் ஈடுபட்டனர். இத்தகைய நிலையில் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக விசைத்தறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை சங்கங்களின் நிர்வாகிகள் மட்டும் காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தை தொடர உள்ளதாக அறிவித்துள்ளனர். போராட்ட கூட்டத்திற்கே பாய், தலையணை உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து இரவிலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தனர்.